வணக்கம், நலமாக இருக்கீங்களா? நான் இப்போ மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு திக் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அருவியிலிருந்து தான் இந்த வீடியோவை போடுறேன். மேலே அருவி அது அப்படியே ஓடையாய் மாறி இங்கே வந்துட்டுருக்கு. எதற்காக இந்த வீடியோ அப்படின்னா, நம்ம திருமூலர் ஐயா சொல்லியிருக்காரு, மொத்த நோய்களின் எண்ணிக்கை 4448 நோய்கள் இருக்காம. மொத்த நோய்களின் எண்ணிக்கை 4448 நோய்கள். அவரும் ஒரு பாடலில் சொல்லிட்டார், உடலால் அழியர் உயிரார் அழிவர், திறம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் கண்டேன், உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனேன்னு ஒரு பாட்டில் சொல்லியிருக்காரு நம்ம தாத்தா திருமூலர் ஐயா. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த உடம்புல தான் உத்தமனை பார்க்க முடியும். இந்த உத்தமன் அப்படிங்கிறது அவர் சொல்கிறது கடவுளை உணரக்கூடியது மனித உயிரால் மட்டுமே முடியும். அது இந்த மனித உடலால் தான் முடியும். ஆதலால் அந்த உடலை நீங்கள் பேணி காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அதே தான் நம்மளோட வள்ளல் பெருமானார் சொல்கிறாரு. அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானார் சொல்கிறாரு, ஆரோக்கியம் என்பது இறக்கும் தருவாய் வரைக்கும் இருக்கணும். அதை விட வாழும் வரையும் ஆரோக்கியமாக இருக்கணும். இளம் வயதில் ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. பிறந்ததிலிருந்து நம் வாழும் வரை ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, மனிதன் என்பவன் ஆரோக்கியமாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிறதான். ஏன்னா உடல் ஆரோக்கியம்தான் மன ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தும். மன ஆரோக்கியம் இருக்கிறவங்கனால தான் நினச்ச காரியத்தை நிறைவேற முடியும். இதைத்தான் நம்மளோட சுவாமி விவேகானந்தரும் சொல்கிறாரு, மைண்ட் பாடி சோல் அப்படின்னு சொல்லுவார். அதாவது உடலையும் மனதையும் யார் சரிவர பேணி காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே இறையை கடவுளை உணர முடியும் அப்படிங்கிறார். இவங்க எல்லாரும் கடவுளை உணர்வதற்காக உடல் ஆரோக்கியத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளோட கடவுளை நம்ம உணரலாம், மாற்றமே இல்லை, நம்ம அந்த பாதையில் தான் போகணும். ஆனால் அதற்கு முன்னாடி நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு திருப்தி இருக்கணும். இந்த திருப்தி என்பது என்னென்னா, இப்போ இருக்கக்கூடிய சக மனிதர்களின் வாழ்க்கையில் திருப்தி என்கிறது பணத்தால் மட்டுமே அந்த அளவு வருகிறது. அந்த பணத்தை திருப்திகரமாக சம்பாரித்து சகல ஐஸ்வர்யங்களோடு இருந்து அந்த ஐஸ்வர்யத்தோடு நம்ம கடவுளை உணர போனோம்னா எந்த விதமான மன தயக்கமும் இருக்காது. இதற்கு உதாரணம் சொன்னோம்னா, எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, வாசலில் செருப்பு விட்டுட்டு போயிட்டோம்னா செருப்பு இருக்குமா இருக்காதான்னு ஒரு பதட்ட உணர்வு வரும்ல. அது செருப்பு காணாமல் போகுது அப்படிங்கிறது மட்டும் அல்ல, நம்மளோட காசும் காணாமல் போகுது அப்படிங்கிறது தான். அப்படிப்பட்ட காசை ஆரோக்கியமாக சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல செய்ய வேண்டியது உடல் ஆரோக்கியத்தை பேணி காத்து கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பேணி காத்து கொண்டால் மட்டுமே தான் மன ஆரோக்கியத்தை சீரும் சிறப்புமாய் வைத்துக்கொள்ள முடியும். ஸோ இந்த உடலையும் மனதையும் நீங்கள் பேணி காப்பது மிக மிக முக்கியம் என்பதுதான் நமது தாத்தாக்களான திருவள்ளுவர் ஐயாவிலிருந்து திருமூலர் ஐயாவிலிருந்து அகத்தியர் வரைக்கும் போகர் வரைக்கும் கொங்கணர் வரைக்கும் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. எதற்காக எல்லாரும் இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுதான் மிக முக்கியமான விஷயம். இதை நீ விட்டுட்டீங்கன்னா எல்லாத்தையுமே விட்டுருவ அப்படிங்கிறது தான். ஸோ வாழும் வரையும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அவ்வாறு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம செய்ய வேண்டிய ஒரு செயலை நான் சொல்கிறேன். அதாவது மாதம் ஒரு முறையாவது இயற்கையான குளியலை நீங்கள் செய்ய வேண்டும். இந்த மாதிரி ஓடும் நீரிலோ அருவியிலேயோ குளிக்க வேண்டும் என்பது தான். நம்மளோட நோய்களின் எண்ணிக்கை 4448 சொன்னோம்லங்க. இந்த 4448ஐயும் நம்மளோட முன்னோர்கள் 3 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. அந்த 3 பிரிவு வாதம், கபம், பித்தம். வாதம், கபம், பித்தம் 4448 நோய்கள். அது வாதம், கபம், பித்தம் நோய்களாக வருது. அதில் 60% நோய்கள் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அஜீரண கோளாறும் மலச்சிக்கலும். ஆம் நண்பர்களே, அஜீரண கோளாறும் மலச்சிக்கலும் இருந்துச்சுனாவே 60% நோய்கள் அது சம்மந்தப்பட்ட நோய்களா, பிளட் ப்ரெஷர்லேருந்து உடலில் வரக்கூடிய ஸ்கின் அலர்ஜியிலிருந்து எல்லாமே இது சம்மந்தப்பட்டதாக வரும். ஸோ இந்த வாதம், கபம், பித்தத்தை நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சிம்பிளாக பண்ண வேண்டியது இயற்கை குளியல் தாங்க. அது மிக முக்கியமாக வாதத்தையும் பித்தத்தையும் நீங்கள் குளிக்கிறது மூலமாகவே சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதோட ஸ்பெஷலே. அலெக்சாண்டர் கிரகாம்பில் இருக்கிறார்ல, அவரும் மாவீரன் அலெக்சாண்டரும் எல்லாருமே வாரத்திற்கு 2 முறை அல்லது 3 முறை மட்டும்தான் குளிப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் குளிக்கும்போது 3 மணி நேரம் குளிப்பாங்களாமா. இந்த 3 மணி நேரம் குளிப்பதற்கு எதற்கு தெரியுங்களா? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சூடை வெளியேற்றணும் அப்படிங்கிறதுக்காகத்தான்.
இந்த உடலில் இருக்கக்கூடிய சூடு வெளியேறுச்சுனாவே உடல் ஒரு சமநிலைக்கு வந்துடும். அந்த சமநிலை அப்படிங்கிறது பஞ்சபூத சக்தியை தான் நம்ம சொல்கிறோம். பஞ்சபூத சக்தியோட சமநிலை மாறுச்சுனாவே உடலில் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனை வந்தே தீரும். அந்த சமநிலையை கொண்டு வருவதற்கு நம்ம இயல்பாக பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த குளியல் பயிற்சி அப்படிங்கிறது. ஸோ மாதம் ஒரு முறை உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு அருவிக்கோ, ஒரு குளத்துக்கோ, ஒரு ஓடைக்கோ, ஒரு ஆற்றுக்கோ போய் இயற்கையோட இயற்கையாய் கலந்துருங்க. மனதும் அமைதியாகும், உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணமும் அமைதியாகும், இயல்பாகவே நமக்கு ஆரோக்கியம் பெருகிடும். ஸோ இதை மறவாதீங்க. அதைத்தான் சொல்லுவாங்க, அருவி நீர் வாதத்தை போக்கும், ஆற்று நீர் பித்தத்தை போக்கும், சோற்று நீர் எல்லாத்தையுமே போக்குங்குவாங்க. அந்த சோத்து நீர் என்னங்கிறது நினைக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் சாதத்தை போட்டு தண்ணி ஊற்றி காலையில் குடிக்கிறோம்ல, அந்த சோத்து நீர் உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. எதனால் சொன்னாங்க? இந்த நீரில் தான் உலகமே உருவாகுது. நம்ம தாயோட கர்ப்பப்பையில் நீரில் இருந்தால் உருவாகிறோம். விந்தணு என்பது என்ன? நீரிலிருந்து உருவாகுது தானே. நம்மளது அவதாரங்களில் முதல் அவதாரம் தோன்றியது எதில்? நீரிலிருந்து தானே. ஸோ ஆகையால் நீரின்றி அமையாத உலகு. அந்த நீரோடு நீங்கள் இணையும் போது இயல்பாகவே நீங்கள் இயற்கையோடு இணைய முடியும். அப்படி இயற்கையோடு நீங்கள் இணைஞ்சீங்கன்னா இந்த இயற்கை உங்களை வாழ்த்தும். எதை நோக்கி நீங்கள் செல்கிறீர்களோ அதற்கு இந்த இயற்கை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுனாவே போதும். இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் என்னவா ஆகும்னு நினைக்கிறீங்களோ அதுவாகவே ஆகிடலாம். எதுவாக ஆக நினைக்கிறாயோ அதுவாகவே நீ ஆக முடியும். எப்போது? இயற்கையுடன் இயற்கையாய் இணையும் பொழுது. அந்த இயற்கையுடன் இயற்கையாய் இணைவதற்கு வாய்ப்புள்ளவர்கள் எல்லாம் மாதம் ஒரு முறையாவது இந்த நீர்க்குளியலை செய்யுங்கள். இந்த நீர்க்குளியலானது உங்களுக்கு அனைத்து செல்வ வளத்தையும் நிச்சயமாய் கொண்டு வரும் என்பதை இந்த வீடியோ பதிவு மூலமாக உங்களுக்கு நான் தகவல் பரிமாற்றத்தை கொடுத்துக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். நான் உங்கள் பணவளக்கலை பயிற்சியாளர் டாக்டர் ஸ்டார் ஆனந்தராம். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. வாழ்க வெல்க. நன்றி.